everyone, this video is part 2 of Who Moved My Cheese. The next day, Hem and Haw left their homes and came to cheese station C. அங்க cheese இருக்கும்னு நினைச்சாங்க, but unfortunately no. The situation had not changed. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. Hem and Haw ரெண்டு பேரும் அங்கேயே அசையாம சிலைகளை போல நின்னுட்டு இருந்தாங்க. Haw அவரோட கண்களையும் காதுகளையும் டைட்டா மூடிக்கிட்டாரு. எதையும் கேட்கவோ பார்க்கவோ அவருக்கு விருப்பம் இல்ல. சீஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்றதையோ இல்ல ஒரு நாள் திடீர்னு மொத்தமா காணாம போனதையோ அவரால் இன்னும் நம்ப முடியல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஹெம் அவரோட காம்ப்ளிகேட்டட் பிரெயினை யூஸ் பண்ணி இந்த சூழ்நிலைய டீப்பா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. Why did they do this to me? Why me? What's really going on here? இங்க நிஜமாவே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? கடைசியா ஹா கண்களை திறந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு, அது சரி, இங்க இருந்த ஸ்னிஃபன்ஸ் கர்ரி எங்க? நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறியா? ஹெம் ரொம்ப சர்காஸ்டிக்கா, அவங்களுக்கு என்ன தெரியும்? We are little people, smarter than the mice. அதுக்கு ஹா சொன்னாரு, I know we are smarter. ஆனா இப்ப நம்ம ஸ்மார்ட்டா நடந்துக்கிற மாதிரி தெரியல. நம்மள சுத்தி எல்லாமே மாறிடுச்சு. நாமும் மாறணும். நம்மளோட ரொட்டீனையும் மாத்தணும். ஹெம் சொன்னார், நாம எதுக்கு மாறணும்? Why should we change? We are little people. We are special. இதெல்லாம் நமக்கு நடக்கவே கூடாது. அப்படியே நடந்தாலும் நமக்கு அதுலேருந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். ஏன்னா அந்த பெனிஃபிட்ஸ், அந்த பலன்களை பெற நமக்கு உரிமை இருக்கு. அந்த சீஸை சாப்பிட நமக்கு உரிமை இருக்கு. We are entitled to that benefit. இந்த ப்ராப்ளம் நாம உருவாக்கல, வேற யாரோ உருவாக்கி இருக்காங்க. சோ நமக்கு அதுலேருந்து ஏதாவது கிடைக்கணும். ஹா சொன்னாரு, மேபி இந்த சிச்சுவேஷனை ஓவர் அனலைஸ் பண்றதை நிறுத்திட்டு போய் நாம சீஸை தேடணும், நியூ சீஸை தேடணும். அதுக்கு ஹெம், நோ ஐ ஆம் கோயிங் டு கெட் டு த பாட்டம் ஆஃப் திஸ். ஹெம் அண்ட் ஹா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்னிஃபன்ஸ் கர்ரி பாதி வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மேஸ்ல ரொம்ப தூரம் போய் சீஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் நியூ சீஸை கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. அவங்க நியூ சீஸை கண்டுபிடிக்கிறத தவிர வேற எதை பத்தியும் யோசிக்கல. கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு நியூ சீஸை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு நாள் அவங்க அந்த மேஸ்ல இது வரைக்கும் போகாத ஒரு காரிடாருக்கு போனாங்க. அதுதான் சீஸ் ஸ்டேஷன் என். அவங்க மகிழ்ச்சியில அவ்வளோ கீச்சிட்டார்கள். ஃபைனலா அவங்க எதை தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. A great supply of new cheese. அவங்க கண்களை அவங்களாலே நம்ப முடியல. இது வரைக்கும் அவங்க பார்த்ததுலயே that was the biggest cheese store. இதுதான் சீஸ் ஸ்டேஷன் என். In the meantime, ஹெம் அண்ட் ஹா இன்னும் சீஸ் ஸ்டேஷன் சில இருந்துட்டு அவங்க இருக்கிற சிச்சுவேஷனை இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்க சீஸ் இல்லாததுனால ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They were becoming frustrated, angry and started blaming each other. பட் அப்பப்ப ஹா மட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரிய பத்தி யோசிப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் நியூ சீஸை இந்நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? மேஸ்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி சீஸை தேடிட்டு இருப்பாங்க. யூஸ்வலா கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் இருக்கும், பட் அது கூட கொஞ்ச காலத்துக்கு தான். சம்டைம்ஸ் ஹா ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாப்பாரு. நாமும் மேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃப்ரெஷ் நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாப்பாரு. ஹா எவ்வளவு இன்டென்சிவா மேஸ்ல போய் நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிடுறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரோ அந்த அளவுக்கு he started detaching himself from cheese station C. அப்ப திடீர்னு ஒரு நாள், ஹெம் நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கு ஹெம், நோ எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு, இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு, இதுதான் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம வெளியே போறது ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கு டேஞ்சரஸ்லாம் ஒன்னும் இல்ல, நாம ஏற்கனவே மேஸோட பல ஏரியாஸ்ல பல காரிடார்ஸ்ல ஓடி போயிருக்கோம். நம்மளால நிச்சயமா அதை மறுபடியும் பண்ண முடியும். ஹெம் அதுக்கு, இல்ல எனக்கு வயசாயிருச்சு, பயமா இருக்கு, நியூ சீஸ் தேடுறதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்ல, மறுபடியும் மேஸ்ல போய் ஓடி தேடி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ ஃபூல் ஆஃப் மை செல்ஃப். இந்த மாதிரி ஹெம் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே ஹாவுக்கு அவரோட தோல்வியை பற்றின பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் திரும்பி வந்துருச்சு. அதோட நியூ சீஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸும் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தி லிட்டில் பீப்புள் ஹெம் அண்ட் ஹா அவங்களோட டெய்லி ரொட்டீனை கண்டினியூ பண்ணாங்க. ரெண்டு பேரும் சீஸ் ஸ்டேஷன் சிக்கு போவாங்க. அங்க சீஸ் இருக்காது. கவலையோடவும் ஃப்ரஸ்ட்ரேஷனோடவும் வீடு திரும்பினாங்க. தே கண்டினியூட் டு இக்னோர் வாட் வாஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம். ஆனா அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வரல. நெக்ஸ்ட் டேவை ஃபேஸ் பண்றதுக்கான எனர்ஜி கம்மி ஆயிட்டே இருந்தது அண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீஸ் கிடைக்காத மாதிரி கெட்ட கெட்ட கனவெல்லாம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம எல்லாரோடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலையில, பிசினஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல, இல்ல வெல்த் பில்ட் பண்ணும்போது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நாம சிச்சுவேஷன் பழைய மாதிரி மாறிடும் அப்படின்னு நினைச்சு நாம மாறாம வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்போம். அந்த டைம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காவும் இரிட்டேட்டிங்காவும் இருந்திருக்கும். அதை நீங்க எப்படி டீல் பண்ணீங்க, எப்படி கடந்து வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனாலும் மறுபடியும் மறுநாள் ஹெம் அண்ட் ஹா அதே சீஸ் ஸ்டேஷன் சிக்கு போனாங்க. ஹெம் சொன்னாரு, இன்னும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா இங்க எதுவுமே மாறலங்கிறது நமக்கே தெரியும். சீஸ் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஒருவேளை இந்த சுவற்றுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளிய வச்சு சுவத்துல ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்பவும் அங்க சீஸ் இல்ல. இந்த சிச்சுவேஷனும் கொஞ்சம் ரிலேட்டபிள் தான். நம்ம லைஃப்ல நம்ம சுத்தி சூழ்நிலை மாறி இருக்கும். ஒர்க்ல, பிசினஸ்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல, ஃபேமிலில. ஆனா அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம நாம அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மையும் நம்ம செய்யற விஷயங்களையும் மாத்திக்காம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இரிட்டேட் ஆகி கோவப்பட்டு அந்த சூழ்நிலை பழைய மாதிரியே மாறிடும்னு நம்பி அங்க நிறைய ஃப்ரிக்ஷன்ஸையும் விரிசல்களையும் உண்டு பண்ணிருப்போம். ஆனா அதனால ஒரு யூஸும் இல்ல அப்படின்றது நமக்கே லேட்டா தான் புரிஞ்சிருக்கும். இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த குட்டி மனிதர்கள் 2 பேரும் பசியோடவும் ஸ்ட்ரெஸ்ஸோடவும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. பட் ஹா இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. ஹா நியூ தே வேர் லூசிங் தேர் எட்ஜ். அவர் மேஸ்க்கு போக கொஞ்சம் பயமா இருந்தது. அப்படியே போனாலும் சீஸ் கிடைக்குமா, எங்க கிடைக்கும் அப்படின்ற எந்த ஐடியாவும் இல்ல. ஹா ஹெம் கிட்ட கேட்டாரு, நம்மளோட ரன்னிங் ஷூஸ் எங்க, அதை எங்க வச்சாங்கன்னு கூட அவங்களுக்கு ஞாபகமே இல்ல. அதை ரொம்ப நேரம் தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சீஸ் ஸ்டேஷன் சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மேஸ்ல நிறைய காரிடார்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்க என்ன இருக்கு, காரிடார்ஸோட டைரக்ஷன்ஸ் என்ன, எப்படி போனா எப்படி திரும்பி வரணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப அப்டேட்டடா வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இந்த சீஸ் ஸ்டேஷன் சியை கண்டுபிடிச்சாங்களோ அப்பவே மேஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க ஸ்கில் செட் வைஸாவும் இன்ஃபர்மேஷன் வைஸாவும் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது யூசுவலா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது தான். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல, வேலையில, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறப்ப நாம நம்ம ஸ்கில் செட்டை கண்டினியூஸா அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னும், இல்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குது இன்ஃபர்மேஷன் வைஸா நம்மள அப்டேட்டடா வச்சுக்கவும் மறந்துருப்போம். அதே மாதிரி ஒருத்தர் பிசினஸ்ல கம்ஃபர்டபிள் ஆகி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பத்தியோ இல்ல சஸ்டைனபிலிட்டி பிளான்ஸை பத்தியோ யோசிக்க தவறி இருக்கலாம். சேம் அப்ளைஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா. ரன்னிங் ஷூஸ் போடுறத பார்த்த ஹெம் கேட்டாரு, நீ மேஸ்க்கு போலல்ல, இவங்க சீஸை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் நீ ஏன் என்னோட இங்கேயே வெயிட் பண்ண கூடாது? அதுக்கு ஹா சொன்னாரு, உனக்கு புரியலையா, எனக்கு மேஸ்க்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இவங்க இங்க சீஸை நிச்சயமா திரும்ப கொண்டு வந்து வைக்க போறதே இல்ல. சோ இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் நியூ சீஸ். ஹெம் ஆர்கியூட், சரி நீ மேஸ்க்கு போய் அங்க சீஸ் இல்லனா என்ன செய்வ, இல்ல அங்க சீஸ் இருந்து உன்னால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வ? அதுக்கு ஹா, எனக்கு தெரியாது. இதே கேள்விகளை நான் எனக்குள்ள பல முறை கேட்டுட்டேன். இது சொல்லும் போதே அவர் அந்த அச்சத்தை மறுபடியும் உணர்ந்தார். சரி, அப்ப நான் ஒன்னு கேக்குறேன், நியூ சீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? இங்க சீஸ் ஸ்டேஷன் சில இருக்கா இல்ல வெளியில மேஸ்ல இருக்கா? நீ சொல்லு. ஹா அவரோட மைண்ட்ல அவர் மேஸ்ல சிரிச்ச முகத்தோட டிராவல் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. மேஸ்ல அங்க இங்க தொலைஞ்சு போனாலும் இவென்ச்சுவலி நியூ சீஸை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவரோட இன்ஸ்டிங்ஸ், உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்துச்சு. சோ he gathered his courage. அவரோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக் டீடைல்ஸோட ஒரு பிக்சர் மைண்ட்ல கிரியேட் பண்ணாரு. அந்த பிக்சர்ல அவர் வெரைட்டி ஆஃப் சீஸை கண்டுபிடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாரு. அந்த படத்துல ஹா தான் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற ஸ்விஸ் சீஸ், பிரைட் ஆரஞ்ச் செட்டார் சீஸ், அமெரிக்கன் சீஸ், இட்டாலியன் மோசரல்லா, பிரெஞ்ச் கேமம்பர்ட் சீஸ் அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸ். திடீர்னு ஹெம்மோட வாய்ஸ் கேட்டது. அப்போதான் ஹா இன்னும் சீஸ் ஸ்டேஷன் சில இருக்கிறத ரியலைஸே பண்ணாரு. ஹா சொன்னாரு, ஹெம், சம்டைம்ஸ் திங்ஸ் சேஞ்ச் அண்ட் தே ஆர் நெவர் த சேம் அகைன். சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறிடும் மற்றும் அவை முன்பு எப்படி இருந்ததோ அது போல மாறுவதில்லை. தட்ஸ் லைஃப். லைஃப் மூவ்ஸ் ஆன் and so should we. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை கடந்து செல்லும், நாமும் கடந்து செல்ல வேண்டும். ஹா உடல் மெலிந்து போன தன் நண்பர் ஹெம்ம பார்த்து பிராக்டிக்கலா பேச ட்ரை பண்ணாரு. ஆனா ஹெம்மோட பயம் கோவமா மாறிடுச்சு. அவர் எதையும் கேட்க தயாரா இல்ல. ஹா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ரூடா இருக்கணும்னு நினைக்கல. ஆனா அவங்க 2 பேரும் எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்கன்றத நினைச்சு சிரிக்காம இருக்க முடியல. ஹா கிளம்ப தயாராயிட்டாரு. ஹா இட்ஸ் மேஸ் டைம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. ஒரு ஷார்ப்பான கல்ல எடுத்து
சுவத்துல எழுத ஆரம்பிச்சாரு. இஃப் யூ டு நாட் சேஞ்ச் யூ கேன் பிகம் எக்ஸ்டிங். நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போக நேரிடலாம். ஹா ஏக்கத்தோட மேஸ பார்த்தாரு. வாழ்க்கை என்னை எப்படி இந்த சீஸ் இல்லாத சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருச்சு. மேஸ்ல சீஸ் இருக்காது, அப்படியே இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்ற பயமுறுத்தக்கூடிய தாட்ஸ், எண்ணங்கள் தான் என்ன நகர விடாம இம்மொபிலைஸ் ஆக்கிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஹெம் ஹூ மூட் மை சீஸ் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா நான் என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சுன்னு நல்லா தெரிஞ்சும் முன்னாடியே ஏன் நியூ சீஸ தேட ஆரம்பிக்கல? எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அப்ப மறுபடியும் சுவத்துல எழுதி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் நாட் அஃப்ரைட்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சுன்னு தெரிஞ்சும் நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா, பயம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இல்லாம இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சில நேரங்களில் பயம் நல்லது. நீங்க எதுவும் செய்யாம இருக்கும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை இன்னும் மோசமாகும்னா ஏதாவது நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு உங்க உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு நிச்சயமா உணர்த்தும். அந்த டைம்ல பயத்தை பத்தி ஓவர் இமேஜினேஷன் பண்ணிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கிறது இன்னும் வர்ஸ்டான சிச்சுவேஷனா மாத்திடும். ஹா looked to his right side. That part of the maze he had never been before. He has not explored that before. Haw felt that fear. He took a deep breath, turned to his right into the maze and jogged slowly into the unknowns. Haw cheese station C-ல நிறைய டைம் பேஸ் செஞ்சிட்டதுனால, கொஞ்ச நாளா சீஸும் சாப்பிடாததுனால ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணாரு. அதனால மேஸ்ல ஓடுறது டைம் கன்சியூமிங்காவும் பெயின்ஃபுல்லாவும் இருந்தது. நம்மளை சுத்தி நடக்கிற சேஞ்சஸ சீக்கிரமா ரெகக்னைஸ் செஞ்சு கரெக்டான டைம்ல ஆக்ஷன் எடுக்காம டிலேடா எடுத்தோம்னா அது நிறைய டைம் கன்சியூமிங்காவும் அடிஷனல் எஃபர்ட்ஸும் நிறைய தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். அந்த செகண்ட் அவர் முடிவு பண்ணாரு, இன்னொரு முறை இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்தா நான் சீக்கிரமா மாற்றத்தை ஏற்றுக்கொள்வேன். ஐ வில் அடாப்ட் to the changes sooner, so it will make things easier for me. Better late than never. ஏதாவது செய்யாம இருக்கிறத விட தாமதமாக செய்வது மேல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. For the next few days Haw found a little cheese here and there. And மேஸும் முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறி போயிருந்தது. நிறைய முறை மேஸோட காரிடார்ஸ்ல ஹா தொலைஞ்சு போயிருக்காரு. அப்போ பாசிட்டிவா நினைச்சுப்பாரு, ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரியால முடியும்னா என்னாலையும் நிச்சயமா முடியும். அப்போ கொஞ்சம் பிளாஷ்பேக்கை யோசிச்சப்ப சீஸ் ஸ்டேஷன் C-ல சீஸ் ஓவர் நைட்ல டிசப்பியர் ஆகல அப்படின்றத ரியலைஸ் பண்ணாரு. சீஸோட குவான்டிட்டி கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிட்டே இருந்தது. ஏற்கனவே இருந்த சீஸும் பழசாயிடுச்சு, டேஸ்டாவும் இல்ல. அண்ட் அதுல மோல்ட், பூஞ்சை கூட வளர்ந்திருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருந்தா he could have anticipated the change, but he did not. இனிமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. Then he wrote on the wall, smell the cheese often so you know when it is getting old. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹியூஜ் சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சப்ப அன்பார்ச்சுனேட்லி எம்டியா இருந்தது. He felt he was defeated and lost. சீஸ் ஸ்டேஷன் C-க்கே திரும்பி போயிடலான்னு கூட யோசிச்சாரு. அட்லீஸ்ட் அங்க ஹெம்மாவது இருப்பாரு. அப்போ he asked himself, நான் பயப்படாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? What would I have done if I were not afraid? Then he wrote on the wall, movement in a new direction helps you find new cheese. புதிய திசையில் நகர்ந்தால் நீங்கள் புதிய சீஸை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வாசகங்கள், தத்துவங்கள் சுவற்றில் எழுதி வச்சுக்கிட்டே போனார். தன்னோட மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் கற்ற பாடங்களை நினைவு கூர்ந்து கொள்வதற்காகவும், ஒருவேளை ஹெம் மனசு மாறி நியூ சீஸை தேடி மேஸ்க்கு வந்தார்னா இந்த வாசகங்களை படிச்சு இந்த டைரக்ஷன்ல வருவாரு மேஸ்ல அப்படின்றதுக்காகவும் போற வழியெல்லாம் செவத்துல எழுதி வச்சுக்கிட்டே போனாரு. ஹாவுக்கு எப்பப்பெல்லாம் பயம் வருதோ போதெல்லாம் he painted a picture in his mind. அவர் நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டார். தான் இழந்தவற்றை சிந்திப்பதற்கு பதிலாக தனக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை பற்றி சிந்திக்க தொடங்கினார். He started thinking about what he could gain instead of what he was losing. நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான அனுமானம், ஒரு காமன் அசம்ஷன் என்னன்னா, ஒரு மாற்றம் என்பது ஒரு மோசமான விளைவுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்றது. Any change could lead to something better too. Why didn't I realize this before? அவருக்கே கேட்டுக்கிட்டாரு. இந்த தாட் அவர் மைண்ட்ல எப்ப வந்ததோ அந்த செகண்ட் he gained a greater strength in mind. Then அந்த புதிர் பாதையில வேகமா ஓட ஆரம்பிச்சார். அவர் அங்க ஒரு சீஸ் ஸ்டேஷன் இருந்தது. அந்த சீஸ் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல there were little pieces of cheese lying here and there. And the cheeses, they were very colorful and delicious.
He ate most of them and saved some cheese for him. Haw began to regain his strength. அவர் அந்த சீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போனாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் எம்டியா தான் இருந்தது. ஹா ஹெம்ம மீட் பண்ண கிளம்பிட்டாரு. தென் ஹா ரோட் ஆன் த வால், த குயிக்கர் யூ லெட் கோ ஆஃப் த ஓல்டு சீஸ், த சூனர் யூ ஃபைண்ட் த நியூ சீஸ். மீனிங் த குயிக்கர் யூ டிட்டாச் ஃப்ரம் தி ஓல்டு சிச்சுவேஷன், த சூனர் யூ கேன் அடாப்ட் டு த சேஞ்ச் அண்ட் மூவ் ஆன். ஹா அவரோட ஃப்ரெண்ட் ஹெம்ம பார்க்க சீஸ் ஸ்டேஷன் சிக்கு திரும்பி வந்தாரு. ஹெம் கிட்ட அவர் கொண்டு வந்த சீஸை கொடுத்து சாப்பிட சொன்னாரு. ஹெம் அவர் நண்பரோட செய்கையை ரொம்பவே பாராட்டினார். ஆனா ஹா கொடுத்த சீஸை வாங்க மறுத்துட்டார். எனக்கு புது சீஸ் பிடிக்கும்னு நினைக்கல. ஐ வாண்ட் மை ஓன் சீஸ் பேக். அது கிடைக்கும் வரைக்கும் நான் மாறப்போவதில்லை. ஐம் நாட் கோயிங் டு சேஞ்ச் அன்டில் ஐ கெட் வாட் ஐ வாண்ட். ஹாக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அவர் திரும்ப மேஸ்க்கு வந்து தொலை தூரம் நடந்தார். He reached the farthest point. அவர் ஃப்ரெண்ட் ரொம்ப மிஸ் பண்ணாரு. ஆனாலும் அவர் தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை லைக் பண்றத உணர ஆரம்பிச்சாரு. ஹா அவர் தேடி வந்த நியூ சீஸ் மட்டும் தான் அவரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதை தவிர மற்ற நிறைய விஷயங்கள் அவரை அதிகமா மகிழ்ச்சி படுத்துச்சு. He wasn't being run by his fear. He liked it. அவரோட பயம் அவரை துரத்துல. அவருக்கு அது பிடிச்சிருந்தது. சீஸ் இல்லாத சீஸ் ஸ்டேஷன் சில இருந்தப்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணாரு. ஆனா அவர் எடுத்த முடிவுகளும் அவர் தேர்ந்தெடுத்த புதிய பாதையும் அவருக்கு புத்துணர்ச்சியையும் வலிமையையும் கொடுத்தன. He again wrote on the wall, "It is safer to search in the maze than remain in a cheeseless situation." சீஸ் இல்லாம சீஸ் ஸ்டேஷன் சில இருக்கிறத விட மேஸ்ல வந்து தேடுறது அதிக பாதுகாப்பானது என்பதை உணர்ந்தார். வாழ்க்கையில் நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அந்த விஷயம் நாம் கற்பனை செய்யும் அளவுக்கு மோசமானதல்ல என்பதை ஹா உணர்ந்தார். What you are afraid of is never as bad as what you imagine. உண்மையா இருக்கிற சூழ்நிலையை விட அதை பத்தி நினைச்சு நாம மைண்ட்ல நாம பில்டப் பண்ற பயம்தான் ரொம்ப வஸ்டா இருக்கும். நியூ சீஸை நம்மால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ரொம்ப பயந்து போயிருந்ததுனால அதை தேடணும்னு கூட நினைக்கல. ஆனா மேஸ்ல இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் முன்னேறி செல்வதற்கு போதுமான சீஸ் அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இன்னும் அதிகமான சீஸை கண்டுபிடிக்க அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அந்த முன்னோக்கி பார்க்கும் செயலே அவருக்கு அவ்வளவு உற்சாகமா இருந்தது. The journey of looking ahead itself was becoming so exciting. பழைய கவலைகளும் பயங்களும் மாறி போயிருந்தன. முன்னெல்லாம் எது தவறாக போகக்கூடும், வாட் குட் கோ ராங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஹா இந்த நியூ சீஸை கண்டுபிடிக்கிற ஜேர்னில ஆரம்பிச்சதுல இருந்து எது சரியாக போக கூடும் அப்படிங்கறத நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாரு. முன்னெல்லாம் சீஸ் ஸ்டேஷன் சில இருந்து சீஸ் அகற்றப்படவே கூடாதுன்னு எந்த மாற்றமும் நல்லதல்லன்னு நினைச்சிட்டு இருந்தவர் இப்போ நாம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ மாற்றம் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றத்தை நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலோ தேடாமல் இருந்தாலோ அது உனக்கு ஆச்சரியம் அளிக்கும் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. மீதி நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.